Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope all are doing great. ஒரு பிஸ்னஸ் டே பை டே ப்ராஃபிட் ஃபேஸ்ல க்ரோ ஆனாதான் சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆகும். அதுக்கு அந்த பர்டிகுலர் கன்சர்னோட ஹையர் அஃபீஷியல் டே வைஸ், வீக் வைஸ், மந்த் வைஸ்னு எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ட்ராக் பண்ணி எம்ப்ளாயீஸை பூம் பண்ணணும். இந்த ஸ்பிளிட் அப் ரிப்போர்ட்ஸை ஈஸியா டிஃபால்ட் டேலியிலேயே சிங்கிள் கிளிக்ல வியூ பண்ணலாம். ஃபார் தட் ஃபர்ஸ்ட் டேலி ஓப்பன் பண்ணிட்டு ரிப்போர்ட்ஸ்ங்கிற ஹெட்டிங்க்கு கீழே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து ஹரிசாண்டல் வியூல இப்போ வரைக்கும் வியூ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதே ரிப்போர்ட் எனக்கு வெர்டிக்கல் வைஸ் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஹெச் சேஞ்ச் வியூ ஆப்ஷன் கொடுத்து நீங்க வெர்டிக்கல்னு சேஞ்ச் பண்ணலாம். ஆர் எல்ஸ் F12 கிளிக் பண்ணி இதுல ஷோ வெர்டிக்கல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் எஸ் பண்ணி நீங்க ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுல பார்க்கும்போது உங்களோட சேல்ஸ் அக்கௌண்ட், இன்கம் எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து கால்குலேஷன் ஆகி உங்களுக்கு வெர்டிக்கல் வைஸ்ல ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வரும். இதே ஸ்கிரீன்ல இருந்து ஆல்ட் F1 கொடுத்தீங்க அப்படின்னா டீடைல்டு வியூவா நீங்க அந்தந்த ஹெட்டிங்க்கு கீழே என்னென்ன சேல்ஸ் இருக்கு, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படிங்கிற லெஜர் வைஸ் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களால இதுல ரிப்போர்ட்ஸா வியூ பண்ணிக்க முடியும். இதே ரிப்போர்ட்ல எனக்கு பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா F12 கிளிக் பண்ணி ஷோ பெர்சன்டேஜ் இந்த ஆப்ஷனை எஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு சேல்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெர்சன்டேஜ் வைஸ் வந்து ரிப்போர்ட்ஸும் எடுத்துட்டு வந்துடும். அண்ட் தென் எனக்கு இதே ரிப்போர்ட் மந்த் வைஸ் ஆர் வீக் வைஸ், டே வைஸ் ரிப்போர்ட்டா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சா சைட்ல ஆல்ட் என் ஆட்டோ காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆல்ட் என் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு கம்பெனி டெய்லி, ஸோ ஹாஃப் இயர்லி, மந்த்லி, குவார்டர்லி அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கும். நான் இப்போ மந்த்லி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எடுத்தா எனக்கு மந்த் வைஸ் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வரும். ஸோ ஏப்ரல் மந்தோட சேல்ஸ் எவ்வளோ, கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட், அதே மாதிரி மே மந்த், ஜூன் மந்த், இந்த மாதிரி மந்த் வைஸ் ஸ்பிளிட் அப் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களால இதுலயே எடுத்துக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா ரெண்டு கம்பெனியோட P&L ஸ்டேட்மெண்ட்டை என்னால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா எஸ். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரெண்டு கம்பெனியுமே நீங்க இங்க சைட்ல ஓப்பன் பண்ணி வச்சிருந்திருக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஆல்ட் சி நியூ காலம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த கம்பெனி நீங்க ஓப்பன் பண்றீங்க, ஆர்எல்ஸ் நீங்க ஓப்பன் பண்ண மறந்துட்டீங்கன்னாலும் இங்கேயே செலக்ட் கம்பெனி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க இன்னொரு கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எந்த கம்பெனி ஓப்பன் பண்றேன் அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எனக்கு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்ல வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு AXN Infotech-ஓட ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் சைட்லயே AXN Infotech பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்துட்டு வந்துடும். இங்க இருந்து நீங்க ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னாலும் ஸோ டீடைல்டு வைஸா நீங்க ஒரு கம்பெனி, ரெண்டு கம்பெனியோட கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்ஸை வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இது மாதிரி டேலியோட அப்டேட்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.